ஹலோ, டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம காதில் விடுற ஒரு விஷயம், இவங்க ஒரு மலை ஏறினாங்க. அந்த மலையில் ஏறிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு ஒரு மாரடைப்பு வந்துடுச்சு, திடீர்னு அவருக்கு உயிர் ஆபத்து வந்துடுச்சு அப்படின்னு. ஏன்னா இப்போ கோயம்புத்தூரை சுற்றி பல மலைகள் இருக்குது. அந்த மலைகளில் என்னென்னா பொதுவாக ஆண்டவனை தரிசிக்க வேண்டி செல்பவர்கள் ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமாக அது சடலமாக திரும்பும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அப்படிங்கிறனால அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஒன்று என்ன புரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே உடம்புல நல்ல ஒரு உடற்பயிற்சி பண்ணி நல்ல ஃபிட்னஸ், அதாவது அவர்கள் ரெகுலராக அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, ரெகுலராக ஓடுவது, ரெகுலராக மலையேறுவது, நல்ல பயிற்சி முறைகள் மூலம் நல்ல உடம்பை நல்லா வச்சிருக்கிறவங்களுக்கு சிக்கல்கள் வருவதில்லை. பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் இல்லாமல் முதல் தடவையாக மிக அதிகமாக உங்களுடைய உடம்புக்கு நீங்கள் ஒரு உழைப்பு கொடுக்கும் பொழுது இருதயத்திற்கு பிரச்சனைகள் வரலாம். ஒன்று. ரெண்டாவது, ஆல்ரெடி உங்களுக்கு இருதய நோய் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போ என்னன்னா மலை ஏறும் பொழுது, தொடர்ந்து மலை ஏறும் பொழுது இருதய துடிப்பு அதிகமாகி இருதயத்தினுடைய அந்த இயக்கங்கள் அதிகமாகி அதன் காரணமாக உங்களுடைய இருதய துடிப்புக்கு பிரச்சனை வரலாம். 2. அப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செய்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு பொதுவாக ரெகுலராக சாதாரணமாக பண்ணுற ஒர்க்கு இல்லாமல் திடீர்னு ஒரு அதிகமான ஒரு வேலை செய்ய போகிறீங்க, இந்த மாதிரி மலையேற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து உங்களுடைய உடலை பரிசோதிச்சுக்கலாம். அதை எப்படி பரிசோதிச்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிள். என்னென்னா டிஎம்டி, ட்ரெட்மில் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் உங்களை நடக்க வச்சு பார்த்தோம்னா உங்கள் இருதய துடிப்பு அதிகமாகும் பொழுது, ரத்த அழுத்தம் அதிகமாகும் போது இருதயம் எப்படி இருக்குது, உங்களுடைய ஆக்சிஜன் கிடைக்கும் தன்மை எப்படி இருக்குங்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதில் கோளாறு இல்லைன்னா அழகாக ஃபிட்னஸ் வாங்கிட்டு மலை ஏறுங்க. உங்களை யார் வேண்டான்னு சொன்னாங்க? தயவு செய்து ஃபிட்னஸ் இல்லாமல் இந்த காரியங்களில் இறங்கி அதன் காரணமாக உங்களுக்கும் அதன் காரணமாக உங்களோட கூட ஒரு மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துடாதீங்க. அதனால் மலை ஏற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. தயவு செய்து அதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குதா உடலில், இருதயத்தில் தெரிஞ்சுட்டு போங்க. ஓகே? God bless you.